Hi friends and families, welcome to Free Baking Class by Elfin. இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படினா OTG-யை எப்படி யூஸ் பண்றது, ஓடிஜியும் ஓவனும் ஒன்றா இல்லை, இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இது என்ன ரேட்டில் கிடைக்குது, எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி எங்களுடைய சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய ஓடிஜி பார்த்தீங்கன்னா நான் வச்சுருக்குது அகரோ பிராண்டு, அகரோவோட 48 லிட்டர் 48 லிட்டர் அளவு உள்ள ஓடிஜி தான் நான் வாங்கியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் குக்கரில் தான் பேக் பண்ணேன். அந்த குக்கரில் எப்படி பேக் பண்ணுறது, என்னென்ன திங்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு கிளாஸ் 1 அப்புறம் கிளாஸ் 2 அந்த 2 வீடியோவில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஓடிஜி வாங்கலாமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த ஓடிஜி நான் கரெக்டாக ஒரு நெருக்கி 6000க்கு வாங்கினேன், அதாவது அமேசானில் வாங்கினேன். நல்லா இருக்குது, ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லா இருக்குது, நிறைய இடம் கெப்பாசிட்டி இருக்குது. ரெண்டாவது இதை ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது, கம்ஃபர்ட்டாக இருக்குது. இந்த ஃபங்க்ஷன்லாம் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இது ஒரு கண்ணாடி ஹேண்டில் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது ஸ்டீலில் கொடுத்துருப்பாங்க. இது கண்ணாடி. இப்போ கண்ணாடி வெடிச்சிருமா, உள்ளே சூடாகிறது வெளியில் தெரிகிறதுக்காக இந்த கண்ணாடி வச்சுருக்காங்க. இந்த கண்ணாடி வெடிச்சிருமான்னு கேட்டிங்கன்னா இது சூடு தாங்கக்கூடிய மெட்டீரியல், ஓகேவா. இப்போ சிலிக்கான் பொருள்லாம் சூடு தாங்குதில்ல, அது மாதிரி இந்த கண்ணாடியும் ஃபயர் ரெசிடென்ஸ் உள்ளது. அதனால் இது வெடிக்கவோ அல்லது செதறவோ வாய்ப்பு இல்லை, ஓகேவா. அதுக்கப்புறம் இந்த ட்ரே இருக்கும். இந்த ட்ரே மேலே தான் நம்ம கேக் வச்சு பேக் பண்ணுவோம், ஓகேவா. இந்த ராடுலாம் அவங்களே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா கிரில் சிக்கன் மேக் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு திங்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரேயும் அவங்களே கொடுத்துருப்பாங்க. இது ஒரு நான்ஸ்டிக் ட்ரே மாதிரி தான். இதில் நம்ம கப் கேக்ஸு அல்லது பீஸா, பர்கர், சாண்ட்விச் அந்த மாதிரி பண்ணுறதுக்கெலாம் வச்சுக்கலாம். இப்போ இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இந்த ராடு இருக்குது, அதாவது இது ஒரு கம்பி. இந்த கம்பி பேர் ராடுன்னு சொல்லுவாங்க, ஓகேவா. இந்த ராடு 3 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த 3ம் இதே மாதிரி மேலேயும் 3 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கரண்ட் சுவிட்சை ஆன் பண்ண உடனே இந்த ராடு 3மே ஹீட் ஆகும், ஓகேவா. அப்போ ஹீட் ஆகும்போது அதுலேருந்து ஒரு வெப்பம் உருவாகும். அந்த வெப்பத்தை உள்ளே அடக்கி வெளியில் போக விடாமல் அதுலேருந்து தான் நம்மளுக்கு கேக் பேக் ஆகுது. ஆனால் இப்போ இதில் தான் நம்ம டாப் ராடு பாட்டம் ராடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம டாப் அண்ட் பாட்டம் ராடு ஆன் பண்ணிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. கீழே இருக்கிறது பாட்டம் ராடு, ஓகேவா. மேலே இருக்கிறது டாப் ராடு. இப்போ டாப் அண்ட் பாட்டம் ராடு ஆன் பண்ணுங்கன்னு சொன்னால் இது 2 ராடு, அந்த ஃபங்க்ஷனை 2 ராடு ஃபங்க்ஷனேன்னு நம்ம ஆன் பண்ணிடுவோம், ஓகேவா. ஆன் பண்ணிவிட்டு பேக் பண்ணுவோம். அப்படி தான் பண்ணணும் ப்ரொசீஜர். இப்போ ஒரு சில நேரங்களில் நம்ம டாப் ராடு மட்டும் ஆன் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா இந்த செக்ஷனில் டாப் ராடு எதுவோ அந்த செக்ஷனில் ஆன் பண்ணிட்டீங்கன்னா மேலேருந்து மட்டும் ஹீட் வரும், ஓகேவா. இப்போ டாப் அண்ட் பாட்டம் ராடு சேர்த்து ஆன் பண்ணுங்கன்னு சொல்லும்போது கீழேருந்தும் உங்களுக்கு சூடு வரும், மேலேருந்தும் சூடு வரும். கேக் ஈவனாக பேக் ஆகி கிடைக்கும். அதுவே நீங்கள் கீழேருந்து மட்டும் பேக் பண்ணுறீங்க அப்படின்னா மேலே வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துக்கிறோம். அப்போ டாப் அண்ட் பாட்டம் சேர்த்து ஆன் பண்ணும்போது சீக்கிரமாகவே கேக் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வெந்து கிடச்சிரும். இதுதான் கான்செப்ட். இந்த ராடு ஹீட் ஆகுறனால நம்மளுக்கு கேக் பேக் ஆகுது. எக்ஸாக்டாக சொல்லணும்னா நம்ம அந்த சுடு தண்ணிலாம் போடுறதுக்கு ஹீட்டர் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த ஒரு கரண்ட் கம்பி மாதிரி இருக்கும், தண்ணிக்குள்ளே போட்டால் அந்த தண்ணி சூடாயிரும். அதே கான்செப்ட் தான் இதுவும். ஆனால் இது சேஃப்டியாக கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு பார்க்கும்போது இது கரண்டில் சூடாகிறதுனால அந்த இரும்பெல்லாம் நெருப்பில் வச்சா ஒரு தங்க கலரில், அதாவது ஒரு ரெட் கலர் மாதிரி தெரியும், பளீர்னு அந்த மாதிரி இருக்கும் இந்த ராடு. அதனால அது பயப்பட தேவையில்லை. என்னடா நம்ம போட்டோம் கம்பி தானே, கம்பி ரெட் கலரில் மாறுதே அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் நினச்சிடாதீங்க. அதோட ஃபங்க்ஷனே அப்படி தான் கொடுத்துருப்பாங்க, ஓகேவா. இப்போ ஃபஸ்ட் இருக்கிறது டைமர் நாஃப், அதாவது இந்த
பட்டன் வந்து எதுக்குன்னா டைமை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. அதாவது இப்போ நம்ம ஒரு கேக் பண்ணுறோம், ஒரு 30 நிமிஷத்தில் வேகணும் அப்படின்னா நம்ம கரெக்டாக 30 நிமிஷத்தில் இந்த அம்புக்குறி தெரிகிற மாதிரி வச்சுக்கணும். அதுதான் இதோட ஃபங்க்ஷன். ரெண்டாவது, நம்ம டாப் அண்ட் பாட்டம் ராடை ஆன் பண்ண சொல்கிறோம்ல, அதில் எந்த ராடு வந்து ஆன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷனை கேட்கும். இது பார்த்திங்கன்னா வெறுமனே எந்த ராடுமே ஆன் பண்ண வேணாம், ஆனால் லைட்டாக ஹீட்டாகவே இருக்கும் அந்த மாதிரி. இது வந்து மேலே மட்டும் ஒரு கோடு இருக்கா, இந்த மேலே மட்டும் இருக்கிற ஒரு கோடு வந்து டாப் ராடு, மேலேருந்து மட்டும் ஹீட் வர்ற மாதிரி வச்சுக்கலாம். இந்த பக்கம் வந்து கீழே மட்டும் ஒரு கோடு இருக்குது, அப்போ வந்து பாட்டம் ராட் மட்டும் ஹீட் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் பாட்டம் 2 கோடு போட்டிருக்கோம், அப்போ 2 ராடும் சேர்த்து ஆன் பண்ணுறது. இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் கரெக்டாக வச்சா தான் கேக் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வெந்து வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிகிரி செட் பண்ணுறது. இப்போ எனக்கு வந்து 100 டிகிரியிலேருந்து கரெக்டாக 250 டிகிரி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த 250 டிகிரிலாம் எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னா, பீஸா பண்ணும்போது அந்த மாதிரி பண்ணும்போது தான், நான் பண்ணுவோம்ல அது, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் தான் அதிகமான சூடில் நம்ம வேக வைப்போம். மேக்ஸிமம் நம்ம வந்து 150லேருந்து 180 அதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த டிகிரியை செட் பண்ணுறதுல தான் எந்த அளவுக்கு சூடு வேணுமோ, அதிக சூடு வேணும்னா நம்ம வந்து 250 டிகிரி வரைக்கும் வைக்கலாம், குறைவான சூடு வேணும்னா 100 டிகிரி வரைக்கும் வைக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் இந்த டெம்பரேச்சர் ஆஃப் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இது பார்த்திங்கன்னா, இது வந்து நம்ம அவ்வளோதுக்காக யூஸ் பண்ணவே மாட்டோம். இது வந்து ரோட்டிசரி ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அதாவது கிரில் சிக்கன்லாம் பண்ணும்போது இந்த இடத்துலையும் ஒரு கம்பி மாதிரி மாட்டிட்டு அதில் வந்து நம்ம சிக்கனை வந்து ரோல் பண்ணி வச்சுடுவோம். அதாவது சிக்கனை குத்தி ஒரு கம்பியில் வச்சு இந்த பக்கம் வச்சுடுவோம். அப்போ அந்த சிக்கன், அந்த கிரில் வந்து ரோஸ்ட் ஆகிறதுக்கு இந்த சிக்கன் வந்து இப்படி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். கடைகள்லாம் பார்த்திங்கன்னா தெரியும், இப்படியே அந்த சிக்கன் சுற்றிக்கிட்டே இருக்கும், எல்லா பக்கமும் ஈவனாக வேகிற மாதிரி சுற்றிகிட்டே இருக்கும்ல, அதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து நான்வெஜ் சமைக்கும் போது தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம கேக்குக்கு வந்து இது யூஸ் பண்ண மாட்டோம். இது வந்து பிளெயின்னு, இது வந்து சுற்றுறது, அது வந்து ஈவனாக வந்து ஃபங்க்ஷன் கொடுக்கும் அந்த மாதிரி. இது வந்து நம்ம அவ்வளோக்கா யூஸ் பண்ண மாட்டோம், அதனால இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆஃப்லேயே இருக்கட்டும், அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இதில் கன்வெக்ஷன் ஃபேனுன்னு ஒன்று இருக்குது. அது வந்து இந்த பட்டன் வந்து இந்த ஃபேன் எங்கே இருக்குன்னா இந்த உள்ளே கொடுத்துருப்பாங்க, அதாவது இந்த ஓடிஜிக்கு உள்ளே கொடுத்துருப்பாங்க. சொல்லணும்னா இந்த பாருங்கள், இந்த ஓட்டையாக இருக்குதா, இந்த ஓட்டைக்குள்ளே தான் ஃபேன் இருக்குது. அந்த குட்டி ஃபேன் வந்து எதுக்காக வச்சுருக்காங்கன்னா, அந்த ஃபங்க்ஷனை நம்ம ஆன் பண்ணால் தான் அந்த ஃபேன் வந்து சுற்றும். அதாவது ஹீட்டை வந்து ஈவனாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ ஒரு இடத்துல சூடு மட்டும் இருக்குது அப்படின்னா, சைடுலேயும் எனக்கு சூடு வேணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த ஃபேனை ஆன் பண்ணோம்னா எல்லா இடத்துலையும் அந்த ஹீட்டை வந்து அது வந்து ப்ரொவைட் பண்ணும். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 180 டிகிரியில் கேக் பேக் பண்ணணும்னு சொல்கிறோம். 180 டிகிரியில் டாப் அண்ட் பாட்டம் ராட் ஆன் பண்ணிவிட்டு 30 நிமிஷத்தில் வந்து கேக் பேக் பண்ணணும் அப்படி சொல்கிறோன்னா, இந்த டைமரை 30 நிமிஷத்துக்கு ஆன் பண்ணிவிட்டு டாப் அண்ட் பாட்டம் ராட் செக்ஷனில் தான் இருக்குது. அதுக்கப்புறமா 180 டிகிரியில் இந்த அம்புக்குறி இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆன் பண்ண உடனே உள்ளே வந்து ஒரு லைட் எரியுது. அப்போ லைட் எரியுது, உள்ளே லைட் இருக்கே, ஹீட்டு வந்து தாங்க முடியாமல் அது வெடிச்சிடாதான்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஃபயர் ரெசிஸ்டன்ஸ், அது வந்து சூடு தாங்கக்கூடிய ஒரு மெட்டீரியலில் உருவாக்கப்பட்டது தான். சரியா? அதுக்கப்புறமா இது வந்து நம்ம பேக் பண்ணி முடித்ததுக்கப்புறம், இப்போ நான் கரெக்டாக 30 நிமிஷம் வச்சுருக்கேன், 30 நிமிஷத்துக்கு வெந்துருச்சு. ஆனால் நான் இதை வந்து கவனிக்காமல் விட்டுட்டேன். அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு சில நேரங்களில் வந்து கேக் வந்து உள்ளே இருந்துச்சுன்னா இதில் இருக்க ஹீட்லேயே அது வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்து கேக் வந்து கொஞ்சம் ட்ரை ஆயிரும். அந்த மாதிரி சமயத்தில் இது வந்து வெந்துருச்சு, அதாவது 30 நிமிஷம் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பெல் அடித்து அதுவே ஆஃப் ஆயிரும். அந்த ஒரு பெனிஃபிட் இதில் இருக்குது. நம்ம கொஞ்சம் தள்ளியே இருந்தாலுமே இது வந்து கரெக்டாக நம்மளுக்கு இந்த பெல் சவுண்ட் கேட்டோன்னா வெந்துருச்சுன்னு வந்து நம்ம வந்து ஓவனை திறந்து எடுத்து வெளியில் வச்சிடலாம். அதுலேயே இருந்துச்சுன்னா அந்த ஈரப்பதம்லாம் போய் ட்ரை ஆயிரும். அவ்வளோதான் இதோட ஃபங்க்ஷனு. ஓடிஜி வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. குக்கர்லேயே ஸ்டார்ட் பண்ணலாமா? இது நான் வாங்கியிருக்கிறது 48 லிட்டர், 48 லிட்டர் வந்து நெருக்கி 6000 ரூபாய்க்கு வாங்கினேன். இதை விட 1500 ரூபாயில் கூட ஓடிஜி இருக்குது. அதாவது 10 லிட்டரு, 12 லிட்டரு, 15 லிட்டரு அந்த மாதிரி கம்மியான லிட்டர்ஸ். அதாவது இதில் வந்து ஒரு
2 kg வரைக்கும் நம்ம வந்து பேக் பண்ணலாம் ஒரே சமயத்தில் 2 ராடில். அப்போ அதில் வந்து ஒரு டின் மட்டும் வைக்கிற மாதிரி அந்த மாதிரி சைஸில் வந்து கிடைக்கும். அதில் வந்து நீங்கள் வாங்கி கூட பேக் பண்ணலாம். இல்லை நான் ஃபஸ்ட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து இதில் குக்கர்லேயே பண்ணுறேன் அதுக்கப்புறம் வாங்கிக்கிறேன்னாலும் அது உங்கள் விருப்பம் தான். நான் யாரையும் கட்டாயப்படுத்தலை. இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் தெரியாமலே இருக்கிறோம். அதை வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். இந்த ராடு வந்து ஹீட் ஆகுது, அதில் வந்து சூடு வந்து இதை வந்து உள்ளே அடைச்சி வச்சு அந்த கேக்கை வேக வைக்கிது, அவ்வளோதான் கான்செப்ட். சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா இந்த ட்ரேயை உள்ளே வச்சுட்டே பேக் பண்ணணுமா அப்படின்னு. சில நேரங்களில் நானுமே மறந்துட்டு இது உள்ளே இருக்கிறது தெரியாமல் ஞாபகம் இல்லாமல் பேக் பண்ணியிருக்கேன். ஆனால் கரெக்டாக தான் பேக் ஆகும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதை எடுத்துட்டிங்கன்னா ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகும், நல்லாயிருக்கும். அதாவது கேக் வந்து ஈவனாக வெந்து கிடைக்கும், கரெக்டான டைமிங்கில் வேகும். கீழேருந்து மட்டும் அப்போ குறைவான சூடு போகும் அந்த பிளேட் இருக்கும்போது. நானே நிறைய டைம் கவனிக்காமல் இருக்கேன், அதனால் ப்ராப்ளம்லாம் ஒன்றும் வந்ததில்லை. ஆனால் டேரெக்டாக அந்த கம்பி மேலே வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா வைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ரேக் கொடுத்துருப்பாங்க, இந்த ரேக்கில் தான் நம்ம வந்து கேக் பண்ணுற டின்னை வைக்கணும். மாதிரி இந்த பக்கம் கீழே இந்த கண்ணாடி எல்லாமே ப்ரீஹீட் ஆன் பண்ணோன்னா நல்லா சூடாயிரும். தெரியாதனமாக கையை வச்சிட்டிங்கன்னா கை வந்து நம்ம பாத்திரத்தில் வைக்கிற மாதிரி பொக்குளிச்சிரும். அதனால அதையும் கவனமாக பார்த்துக்கங்க. யூஸ் பண்ணுறது அவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்லாம் இல்லை, பழக எல்லாமே ஈஸியாக கற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேக்கிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அதாவது பேக்கிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஓவன் இருந்தால் தான் முடியும் அப்படின்லாம் இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு நானும் குக்கரில் தான் பேக் பண்ணேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஓடிஜியும் ஓவனும் ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. ஓடிஜிங்கிறது வேறு, ஓவனுங்கிறது வேறு. சில பேர் வந்து ஐஎஃப்பி ஓவன் இருக்குது மேம், இல்லைன்னா அந்த ஏர் ஃப்ரையர் அது இருக்குது மேம், எப்படி அதிலலாம் பண்ணுறது அப்படின்ட்டு கேட்குறீங்க. அதிலெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க, அது இந்த மாதிரி செட் பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது. அதாவது டைமர் செட் பண்ணி, ராட் செட் பண்ணி, அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் செட் பண்ணி அந்த மாதிரிலாம் அதில் இருக்காது. மேக்ஸிமம் என்ன இருக்குன்னா அதில் கேக் பண்ணுறோமா கேக்குக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும், இல்லை க்ரில் பண்ணுறோன்னா க்ரில்லுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும், டீ சூடு பண்ணுறோமா அதுக்கான ஒரு அது ஃபங்க்ஷன் இருக்கும். அது எல்லாமே ஃபங்க்ஷனை அவங்களே கொடுத்துருவாங்க. லைட்டாக அந்த பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து கேக் பேக் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இல்லை மேம் எனக்கு வந்து இல்லை ராடு இல்லை, நீங்கள் வந்து டாப் அண்ட் ராடு பாட்டம் ராடு ஆன் பண்ண சொல்கிறீங்க, அதில் அந்த செக்ஷனே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. அந்த கேக் பேக்கிங்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை அழுத்துனீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக டாப் அண்ட் பாட்டம் ராடு அதை ஆன் ஆகிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு செட்டிங்ஸில் தான் அவங்க வச்சுருப்பாங்க. இது வந்து இந்த கம்பி ஓடிஜிங்கிறது கம்பியில் வர்ற சூடுனால உருவாகிறது. அதுவே ஓவனுங்கிறது மைக்ரோவேவ் ஓவன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து மேக்னெட்டிவ் வேவ்ஸ், அதாவது அந்த காந்த புலங்கள் சொல்லுவாங்கள்ல, அது வந்து ஹீட் ஆகிறனால உருவாகிறது. அதுதான் டிஃப்ரென்ஸு. மற்றபடி ஃபங்க்ஷன் வந்து இந்த மாதிரி செட் பண்ணுறது வந்து ஓவனில் இருக்காது, டைரெக்டாக வந்து பட்டன் மாதிரி இருக்கும். டீனா கம்மியான டெம்பரேச்சரில் இருக்கும், கேக்குனா அதுக்கு ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், சிக்கன்னா அதுக்கு ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. கேக் பேக்கிங்க்கு எது யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து ஓடிஜி, அதாவது ஓடிஜின்னா ஓவன் டோஸ்டடு க்ரில், அதுதான் இதோட வந்து மீனிங். கேக் பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுறது ஓடிஜி தான். இதிலே வந்து க்ரில்லும் நம்ம மேக் பண்ணலாம். ஆனால் என்ன, ஓவனுங்கிறது வேறு, ஓடிஜிங்கிறது வேறு. அதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா அனலைஸ் பண்ணிக்கோங்க. கிளாஸ் வந்து இன்னும் வந்து கேக் ரெசிபியே ஸ்டார்ட் பண்ணல, என்ன மேம் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனே போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கேட்காதீங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்தால் தான் நீங்கள் பேக் பண்ணுறதுக்கு எதுன்னு உங்களுக்கு சூஸ் பண்ண தெரியணும். ஏன்னா வந்து கேக் வந்து செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் இதுவா அதுவா அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கக்கூடாதுல்ல. அந்த ஒரு ரீசன்னால தான் எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பேக்கிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமான்ட்டு நீங்கள் வந்து டிசைட் பண்ணணும். இதில் வந்து சக்ஸஸ் ஆகுறதும் இருக்குது, சக்ஸஸ் இல்லாமலும் இருக்குது. அது வந்து உங்களுடைய திறமை தான். சொல்லி கொடுக்க வேண்டியது என்னுடைய வேலை. இப்போ நம்ம ஸ்கூல் போகிறோம், காலேஜ் போகிறோம், படிக்கிறோம், நீங்கள் இதுவாக தான் ஆகணும்னு சொல்லிட்டு நம்மளை படிக்க வைக்கிறாங்களா என்ன? டீச்சர்ஸ் வந்து
பாடத்தை சொல்லி கொடுப்பாங்க. அதுலேருந்து நீங்கள் கற்றுக்கிட்டு வெளியில் வரும்போது ஒரு சக்ஸஸான உமனாவோ சக்ஸஸான மென்னாவோ வர்றது வந்து அவங்கவுங்க கையில் தான் இருக்குது. ஜஸ்ட்டு வந்து நான் கைட்லைன் கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து நான் பாடம் கற்பிக்கிறேன். கற்றுக்கிட்டு அதில் நீங்கள் எல்லாருமே சக்ஸஸ் ஆகணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ். எல்லோரும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. எனக்கு ரிப்ளை பண்ணவே டைம் இல்லை ஆக்சுவலி. ஏன்னா வந்து நான் வந்து 2 குட்டி பாண்டுங்க வந்து வீட்டில் இருக்காங்க. அவங்கள வந்து பார்த்துக்கணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும். ஒரு பாப்பா வந்து வீட்டில் தான் இருக்கா. அவளுக்கு வந்து இப்போ 2 இயர்ஸ் ஆகுது. அவங்கள பார்த்துக்கிறதே பெருசாக. அதில் வேறு நான் கேக் ஆர்டர்ஸ் வேறு செய்யணும். அதெல்லாம் நைட்டில் தான் செய்கிற மாதிரி இருக்குது. மோஸ்ட்லி வந்து அதுக்கப்புறமா பாப்பாவை தூங்க வச்சுட்டு தான் இந்த வீடியோவே நான் எடுப்பேன். வீடியோ எடுத்துகிட்டு அதை எடிட்டிங் பண்ணிவிட்டு ஒரு நார்மல் வந்து ஒரு மேரேஜான உமனோட லைஃப் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் என்னோடதும். இதுக்குள்ளே வந்து பேலன்ஸ் பண்ணி பண்ணுறதுங்கிறது ரொம்ப வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. பட் நம்ம சாதிக்கணும்ல, அந்த சாதிக்கணுங்கிற வெறி வந்து நிறைய இருக்குது. ஓகேவா? அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்யுங்க. பயப்படாமல் செய்யுங்க, தயங்காமல் செய்யுங்க. நான் தான் சொன்னேன், ஃபஸ்ட்டு கிளாஸ்லையே சொல்லியிருப்பேன். ஜஸ்ட்டு 2000 ரூபா இருந்தால் ஸ்டார்ட் பண்ணலாம். 2000 ரூபா இருந்தால் தாராளமாக வந்து பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுதான் என்னுடைய ஒப்பீனியன். அந்த 2000 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு கிறிஸ்மஸ்க்கோ ஒரு தீபாவளிக்கோ ஒரு ட்ரெஸ் எடுக்கிற செலவு தான். அது வந்து உங்களுக்கு பிக்கப் ஆகலாட்டியும் அது வீட்டில் இருக்க ஒரு பாத்திரமாக அதுவும் போயிடும். ஆனால் அப்படி நினச்சி வாங்காதீங்க. எப்படியோ சக்ஸஸ் ஆகி இன்னும் மேலும் வளரணும் அப்படின்னு நினச்சி வாங்குங்க. கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வந்து ஹோம் பேக்கர் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஏன்னா இப்போ நீங்களாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் யூடியூப்பில், அதாவது கேக் வேணுமா தஞ்சாவூர்லேருந்து, கோயம்புத்தூர்லேருந்து, திருச்சியிலேருந்து, நாமக்கல்லேருந்து, சென்னையிலேருந்து, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு எல்லா ஊர்லேருந்தும் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே பேக்கிங் கற்றுக்க ஆரம்பிச்சிட்ருக்காங்க 1-2 பேர். ஆனால் ஒவ்வொரு மாவட்டத்துலேருந்து ஒவ்வொருத்தவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம். நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் உமனாக வந்து இந்த சொசைட்டியில் தலை நிமிர்ந்து வாழலாம். என்ன தான் நீங்கள் வந்து அப்பா அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்கும் அப்பா காசில், கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட காசில், அப்போ நம்மளுக்குன்னு ஒரு சொந்தமாக எப்போ தான் நிற்கிறது அப்படின்னு கேட்கும்போது நம்மளுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கணும். அதுவே பையனாக இருந்தாலுமே அப்படி தான். அதனால் உங்களால் முடியும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சக்ஸஸாக முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் என்னுடைய சப்போர்ட் வந்து என்றைக்குமே உங்களுக்கு இருக்குங்கிறத நான் இதில் வந்து தெரியப்படுத்திக்கிறேன். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃப்ரீயாகவே பேக்கிங் கற்றுக்க நான் வந்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் ஆல்.